இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான யம்மியான இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செஞ்சோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணுறக்காக 4 பல் பூண்டு 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே முந்திரி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டேன். கூடவே வரமிளகாய் தூள் கொஞ்சமாக, கலருக்காக காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டு மிளகாய் தூள் உப்பு சேர்த்துட்டு பன்னீரை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க, லப்பர் மாதிரி ஆயிரும். இன்னொரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் போட்டுக்கோங்க. கூடவே பட்டர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி வைக்க வேண்டாம், கெட்டியாக இருந்தால் தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் லாஸ்ட்டாக அந்த பன்னீர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.